எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான வெஜ் தாலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேர் வந்து ஆஸ்பெரிகாஸுங்க. இங்கே வந்து லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த ஆஸ்பெரிகாஸில் வந்து ஒரு விசேஷமே, இது எதையுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா இதை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் இருக்க ஸ்டெம் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாங்க. அவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்குது. இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இந்த ஆஸ்பெரிகாஸை பொரியல் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, சீரகம் சேர்த்து நல்லா இந்த கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதும் அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சுருக்க ஆஸ்பெரிகாஸை சேர்த்துடலாங்க. இந்த ஆஸ்பெரிகாஸ் வந்து பிளைண்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு சமைக்கிறது தான் கரெக்டாக இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் காய் நல்லா வெந்திருக்கும். தண்ணியும் வந்து நல்லா வந்து வற்றி வந்திருக்கும். லைட்டாக வதக்கிட்டு இப்போ இந்த காய்க்கு வந்து நம்ம 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க. நான் மல்லிப்பொடியும் மிளகாய் பொடியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணேன். உப்பு கம்மியாக இருந்தது. அதனால் நான் இன்னும் கொஞ்சோன்னு உப்பு போட்டுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துட்டு இதில் நம்ம ஒரு கை அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டா சத்துக்கள் நிறைந்த ஆஸ்பெரிகாஸ் பொரியல் தயாருங்க. அதுக்கு அடுத்து வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் பண்ணுறதுக்கு அதே குக்கரை கழுவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகுளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சின்னதாக ஒரு வெங்காயம் போட்டு பொரிஞ்சதும் மிக்ஸ்டு வெஜிடபிள் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து முட்டைக்கோஸ், கேரட்டு, பீன்ஸ். முட்டைக்கோஸை நல்லா நம்ம மெல்லிஸாக துருவி வச்சுட்டு இதையும் பொடிசாக நறுக்கியாச்சுங்க. பிடிச்சமான காய் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வேறு எப்படி தான் தர்றது. இப்போ வெங்காயமும் இதுவும் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்துருக்க கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி இப்போ இந்த முட்டைக்கோஸும் கேரட்டும் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு இந்த காய் வந்து நல்லா வேகட்டும். இந்த காய்க்கு வந்து அரைக்கிறதுக்கு 2 சில்லு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 2 மிளகாய் வத்தல் சேர்த்து இதை வந்து தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ காய் நம்மளுக்கு வெந்துருச்சு. நம்ம அரைச்சும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி வற்றினதும் இந்த அரைச்சி எடுத்துருக்க தேங்காய், மிளகாய் வத்தல், சீரகம் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம சுருளை வதக்கி எடுத்துட்டா சிம்பிள் அண்ட் பட் டேஸ்டியான மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் தயார். பிடிச்சமான காயை சேர்த்து இதே போல் செஞ்சு பாருங்கள். சைடில் வந்து 1 டம்ளர் அரிசி, 3 டம்ளர் தண்ணி ஊற்றி சாதத்துக்கு வச்சுட்டேன். அதுக்கு அடுத்து முதல் நாள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மறுநாள் வந்து சிம்பிளாக ஏதாவது நம்ம சாப்பிடணும்னு இந்த மாதிரி ஒரு மோர்கறி செய்யுங்க. மிக்ஸி ஜாரில் கெட்டியான தயிர் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வடச்சட்டியில் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதும் இது கூடயே 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வத்தல் போட்டு அதுவும் பொரிஞ்சதும் நம்ம ஒரு சின்ன வெங்காயம் போட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ தான் சேர்க்குறேன். வெங்காயம் லைட்டாக இதானதும் ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா இதை வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை போட்டு லைட்டாக வதக்கினதும் சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டு லைட்டாக அதையும் வதக்கிட்டு ஆல்ரெடி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த மோரையும் இதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம உப்பு, பெருங்காயம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மல்லியில் போட்டு ஆஃப் பண்ணால் சிம்பிளான மோர்கறி தயாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்டு மறுநாள் வந்து இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க நம்ம எல்லாமே ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சுட வெள்ளை சாதம், நம்ம ரெடி பண்ண ஆஸ்பெரிகாஸ் பொரியல் பாருங்கள். அதுவும் எம்மியாக இருக்குது. நான் தான் லாஸ்ட்டில் சாப்பிட்றேன். காலி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ண கேரட், பீன்ஸு பொரியல், மோர்கறி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.